ஹலோ கைஸ், இன்னைக்கு ரெயின்போட் ஒரு மான்வாவோட எபிசோடு 26 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அந்த டார்க் டைமென்ஷனாக இருக்கிற அந்த டார்க் சைல்டோட இடத்துக்கே வந்திருப்பான். இதுதான் அந்த டார்க் சைல்டுக்கும் வேணுமே. ஃபைனலி சுபாரு, நான் உன்னை மீட் பண்ணிட்டேன். அதே தான் நானும் உன்னை மீட் பண்ணிட்டேன். நீ தான் அந்த டார்க் சைல்டா? அந்த இடத்துல நம்ம டைகாவும் அந்த டார்க் லார்டு கிட்ட சொல்லிடுறான், தயவு செஞ்சு என்னோட போட்டியில இன்டர்ஃபியர் பண்ணாத. நான் உனக்கே தெரியும், நீ ஒரு கான்ட்ராக்டை என் கூட சைன் பண்ணிருக்க. புரியுது டைகா, அதாவது நீ அவனை கொல்லணும் அதானே? கண்டிப்பா நீ தாராளமா அவனை கொல்லலாம், அது வரைக்கும் நான் உள்ள நுழைய மாட்டேன். அங்க சுபாருவும் யோசிக்கிறான். அப்போ இந்த டார்க் சைல்டு சொல்றபடி பார்த்தா அதால இப்போதைக்கு என்ன டைரக்டா கொல்ல முடியாது. இப்போ டைகா தான் என்ன கொல்ல பார்ப்பான். அங்க இருக்கிற அந்த டார்க் லார்டு அதுவும் மனசுலயே யோசிக்குது, ஒன்ஸ் சிச்சுவேஷன் மாறி போனா நான் களை இறங்கிடுவேன். அங்க சுபாரு ஏந்து போறானோ இல்ல அங்க டைகா ஏந்து போறானோ, எப்படியோ உள்ள எல்லாத்தையும் நான் முடிக்க போறேன். அதே மாதிரி ரெஞ்சியோட உடம்புல நம்ம கோல் கிங்கோட சோல் அவன் இறக்கிருப்பான். ஒன்ஸ் இவன் ஏந்து போயிட்டா அங்க சோல் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ அவனோட கதையும் ஆட்டோமேட்டிக்கா அங்க மஞ்சு போயிடும். அதுதான் எனக்கும் வேணும். இது ஒரு பர்ஃபெக்டான பிளானா இருக்கு. நான் யோசிச்ச மாதிரி என்னை யாராலையுமே அதுக்கப்புறம் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த மனுஷங்களோட உலகம் ஒட்டு மொத்தமா எனக்கு சொந்தமாயிடும். அதுக்கப்புறம் எனக்கான ஒரு ராஜ்யத்தை நான் கிரியேட் பண்ணுவேன் இப்படின்னு அது பயங்கரமா யோசிக்குது. இதுக்கப்புறம் அங்க போற வழியில ஷீகஷிமா பயங்கரமா கத்தின்னு இருக்கான். ஃபேக்கான ரெஞ்சி என்ன விடு. ஆமா, யார பார்த்து நீ ஃபேக்கான ரெஞ்சின்னு சொல்ல இருக்க? ஆமா வேற என்ன? நான் சொல்றத நீ கேட்கவே இல்ல. பாரு வாங்க போக வேணாம் அப்படின்னு நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன். ஆனா தேவையில்லாம அவனை நீ போக வச்சுட்டா அது எவ்வளவு டேஞ்சரஸான இடம்னு உனக்கு தெரியுமா? அந்த இடத்துல அவனால தனியா தாக்கு பிடிக்க முடியுமா? அதுவும் நம்மளுக்கு தெரியல. நீ என்னன்னா அவனை தடுக்காம போக வச்சுட்ட. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அவனுக்கு ஒன்னும் ஆகாது. ஏன்னா அவன் கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. என்னது ஸ்ட்ராட்டஜியா? அது எப்போ உருவாக்குனா? அந்த இடத்துல இப்படி இவன் சொல்லும் போதே முன்னாடி ஒரு நோட்டிபிகேஷன் வந்து மிச்சம் இருக்க 5 ஸ்டார் கேட்டையும் அவங்க அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால இந்த ஸ்கைல இருக்க அந்த டைமரு அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்குது. வானத்துல அந்த டேஸ் இருக்கும்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி அப்படியே 2 டேஸுக்கு வந்தது. இன்னமும் 2 நாள் தான். 2 நாளுக்குள்ள இவங்க கேட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஆகணும். அப்படி ஒன்னும் பண்ணலன்னா அவ்வளவுதான், இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். முக்கியமா இப்போ டைம் அவங்களுக்கு 100 ஹவருக்கும் கீழே தான் இருக்கு. அந்த இடத்துல இது ஒரு சீரியஸான ப்ராப்ளமா இருக்கு. அங்க ஷீகஷிமாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கும் போது அந்த டைகா அவன் 200 கேட்டு கிட்ட ஆக்கி அழைச்சிருக்கான். அதனால தான் எவ்வளவு டேஸ் கம்மியா இருக்கு. இன்னமும் ஒரே ஒரு கேட்டை அழிச்சிட்டா அவ்வளவுதான், இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நேரத்துல நான் என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஹேய் கொஞ்சம் பொறுமையா யோசி எப்படின்னு மண்டையிலேயே அடிக்கிறான். ஏன்னா உனக்கு புரியலையா என்ன? உனக்கு நம்ம ரெஞ்சி அவ்வளவு இம்பார்ட்டன்டா, அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தெல்லாம் நீயும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இப்படி சொல்லும் போது அங்க நம்ம ஷீகஷிமாக்கு புரியுது, அட நான் என்ன பண்ண இருக்கேன், இந்த உலகத்தை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு இப்போதான் அங்க புரியுது. இதுக்கப்புறம் நம்ம ஷீகஷிமாவை அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறான். நான் நம்ம ரெஞ்சிக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ஃப்ரெண்டுனா அது நம்ம சாக்குரா தான். அந்த இடத்துல வார்டுக்கு பார்த்தா சாக்குரா அங்க இல்ல. இதை பார்த்து ஷீகஷிமா இன்னமும் கடுப்பாவறான். ஏன்னா அந்த பொம்பளை எங்க போனா? நான் இந்த மாதிரி நேரத்துல அவ வெளியில போனோமா, அதுவும் இந்த மாதிரி நிலைமையில. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு ஃபைட்டை காட்டுறாங்க. அதுவும் ஊடோட ஃபைட் தான். அங்க ஊட முன்னாடி ஒரு பர்சனும் இருக்கான். இவன் நம்ம டைகாவோட ஆளு தான். ஆளு பயங்கரமா ஊட கிட்ட அடி வாங்கியிருக்கான். அங்க அவனால நம்ப முடியல, எப்படி நம்ம ஊடவால இந்த மாதிரிலாம் தாக்க முடியுதுன்னு. ஊடவோட பவர் என்னன்னா ஒரு டிஃபென்சிவான ஒரு பவர். அதை வச்சே ஆளு பயங்கரமா தாக்குறான். கோல்டன் வால்னு ஒரு பவரை வச்சு அந்த பவர்னால ஆளு எங்கேயோ பறந்து போறான். இதை பாக்குற அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நான் வெறும் ஒரு ஷீல்டு, அதாவது வெறுமா ஒரு டிஃபென்ஸ் பண்ற ஒரு பவர், அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும் போது எப்படி இவனால இப்படி தாக்க முடியுது? உண்மையை சொன்னா மத்தவங்க அப்படி யோசிக்கலாம், ஆனா ஊடவோட பவர் அப்படி இல்லை. ஏன்னா ஊடவை பொறுத்த வரைக்கும் ஷீல்டு எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அட்டாக்கும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அங்க ஊடோக்கு நம்ம ஷீகஷிமா கால் பண்ணி கேட்கறான், ஊடோ என்னாச்சு, ஓகேவா நீ? எல்லாமே இங்க ஓகே தான். அங்க என்ன விஷயம்? நம்ம ரெஞ்சி இறந்து போயிட்டா, அதுக்கப்புறம் நம்ம சுபாருவால ரொம்ப ஆளு உயிரோட வந்துட்டான். ஓ அப்படியா? ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல நீ சொல்றது. ஆனா நீ கவலைப்படாத, எல்லாமே இப்போ ஓகே தான். இப்போ முக்கியமான விஷயம், நம்ம சாக்குரா அவ எங்க போனா தெரியல. ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அவ எங்க போயிருப்பானு? சாக்குராவா? இப்படின்னு ஆளு யோசிக்கிறான். இந்த சைடு நம்ம சாக்குராவை காட்டுறாங்க. சாக்குராக்கு அங்க காலு கையெல்லாம் இருந்திருக்காதுல, அந்த இடத்துல செயின் ஸ்கில்லை பயன்படுத்தியே அவளுக்கு காலு கை எல்லாத்தையுமே அவ ரீஜெனரேட் பண்ணிக்கிறா. அந்த இடத்துல இப்போதான் நம்ம சாக்குரா அங்க என்ன பண்றான்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. சாக்குரா ஓயாம அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் அவளோட செகண்ட் ஸ்கில்லா இருக்கிற அந்த செயினோட 68 பவுண்ட்ஸ் அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி பயங்கரமா கூழ்றான். ஹே ஷீகஷிமா, சாக்குரா என் முன்னாடி தான் இருக்கா, அதே மாதிரி என் முன்னாடி பயங்கரமா ஃபைட் பண்ண இருக்கா. என்னது அந்த இடத்துல அவ இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ண இருக்கா? அங்க இன்னொரு வாய்ஸும் வந்து, ஹே ஷீகஷிமா அது என்னோட லைனு, என்ன நல்லா பாரு, இந்த மாதிரி உலகம் நார்மலா இல்லாத போது நான் பத்துன்னு இருக்கணுமா? வாய்ப்பே இல்ல, இந்த உலகத்துக்கான டைமரும் முடிய
போகுது. அப்படி முடிஞ்சிட்டா அவ்வளவுதான், இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். அதனால கோல்டு பேட்ச் ஹீரோவா இருக்கிற சாக்குரான்னா நான் வந்து அப்படி பண்ண வாய்ப்பில்ல, அதனால என்ன மன்னிச்சிரு. நான் வந்து சண்டை போட்டே ஆகணும், போட தான் போவேன். ஆமா சாக்குரா, நீ வந்து கரெக்டா தான் சுச்சுவேஷனை புரிஞ்சிருக்க. எடுத்த அந்த சாய்ஸும் கரெக்ட் தான். ஏன்னா இப்போ அதை தாண்டி வேற வழியும் இல்லை. அங்க ஷீகஷிமாவும் சொல்றான், எனக்கு வந்து புரியுது, நம்ம கேட்ட டைமும் இல்லை, அதனால சீக்கிரம் எல்லாருக்கிட்டையும் இதை சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வேர்ல்டை ப்ரொடெக்ட் பண்ணோம்னா ஒரு கேட்டையும் நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். ஒரு கேட்டையும் நம்ம விடக்கூடாது, எல்லா கேட்டையும் கிளியர் பண்ண வேண்டியதான். அந்த டைமரை இன்னமும் பழையபடி நம்மளால மாற்ற முடியும், இல்லைன்னா அவ்வளோதான், எல்லாமே கையை மீறி போயிடும். இதனால ஒரு பிளேயர்ஸுக்கு அவங்க கான்டாக்ட் பண்றாங்க. நீங்க யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா இந்த உலகத்தை நம்ம காப்பாத்தி ஆகணும். உங்களோட லெவல் அது வந்து முக்கியம் இல்ல, நீங்க லோ லெவல்லயே இருக்கலாம், இருந்தாலும் நீங்க தான் இந்த கேட்டுக்குள்ள போய் எப்படியாச்சும் அதை கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ரேண்டமா நம்ம ஷீகஷிமா ஒரு கேட்டை அட்டாக் பண்ண சொல்றான். அங்க இதே மாதிரி நம்ம ஷீகஷிமாவோட கேங்கும் அங்க தயாராகுது. மவுடோ சாக்குரா எல்லாருமே அங்க தயாரா இருக்காங்க. நம்ம சாக்குரா நிறையவே நாள் ரெஸ்ட் எடுத்தால இப்போ அவளுக்கு எனர்ஜியா அங்க இருக்கு. சோ இப்போ டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். ஷீகஷிமாவும் கோல் கிங் கிட்ட எதுக்கோ கேக்குறான். ஆமா, நீ சொன்ன மாதிரி நம்ம சுபாருவை பத்தி கவலைப்பட வேணாவா? ஹே நீ வந்து கவலைப்பட வேணாம். ஏன்னா இப்போ இந்த விஷயத்த பண்ண முடியும்னா அது நம்ம சுபாருவால ஒண்டிதான் முடியும். அப்படி அவனாலேயே அந்த விஷயத்த பண்ண முடியலனா இந்த விஷயத்த கண்டிப்பா யாராலையுமே பண்ண முடியாது. இந்த சைடு அந்த டார்க் கிளவுட காட்டுறாங்க. அதுவும் ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா டார்க் கிளவுட் முன்னாடி யாரோ ஒருத்தங்க அப்பியர் ஆகுறாங்க. ஆமா, எதுக்கு எப்படி நீ இங்க வந்த? அது வேற யாரும் இல்ல, நம்ம சுபாருக்கு பவரை கொடுத்த வாங்குஷ் தான். நான் கேள்விப்பட்டேன்ப்பா, இந்த இடத்துல ஒரு கேவலமான அழுகுன பேபி இருக்குன்னு. இது வந்து இந்த உலகத்தையே அழிக்க பாக்குதாமே. அதனால தான் நானே தேடி வந்துட்டேன் அதை அழிக்கணும்னு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு இந்த விஷயம். போக போக என்ன ஆகணும் எனக்கு ஆர்வமா இருக்கு. அங்க டைகாவும் இதெல்லாம் பார்த்து யோசிக்கிறான். அப்பனா அந்த ரெயின்போ டோரோட ஓனர் அது வந்து இவன் தானா? இந்த ஆளு தான் நம்ம சுபாருக்கு அந்த பயங்கரமான பவரை குத்தானா? இப்படி டைகா பார்க்கும் போது அந்த இடத்துல சுபாரு கத்துறான். ஆமா டைகா, என்ன பண்ணிருக்க? இந்த மாதிரி நேரத்துல உன்னோட ஆப்பனண்ட் அது வந்து நான் தான். ஏன்னா உன்னோட பவர் அது வந்து ஸ்மோக்கு, என்னோட பவர் என்னது பிளட். சோ இதுக்கு மேலேயும் நம்ம பொறுக்க வேணா, என்ன ஆரம்பிக்கலாமா? ஏன்னா இந்த சண்டையை நம்ம இங்கேயே முடிச்சாகணும். அதாவது 1 vs 1. அதே மாதிரி இதுதான் நம்மளுடைய கடைசி சண்டை. இதுக்கு மேல நம்மளோட உறவு அது பிரதரா இருக்காது, ஏன்னா நீ இங்கேயே இறக்க போற. சோ ரெடியாவு இப்படின்னு இவன் சொல்ல இந்த இடத்துலயே இந்த எபிசோட மூச்சு விட்டுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்த மான்வா இன்னமும் தரமாக போகும். ஏன்னா இந்த உலகமே அழிய போகுது, சுபாரு கோயில தான் எல்லா விஷயமும் இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகும்னு. ஏன்னா ஆல்ரெடி இங்கே வாங்குஷும் வந்துட்டாரு. வாங்குஷுக்கும் டார்க் கிளவுடுக்கும் சண்டை ஏற்படுமா, இல்லை நம்ம சுபாரு தான் எல்லாத்தையுமே பார்த்துப்பானா? எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட செகண்ட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்க ஒரு புது மான்வாவும் ஒண்ணு இருக்கு. அது ஒரு வேற லெவலான மான்வா. அதை நீங்க பார்க்கலன்னா கன்ஃபார்மா பாருங்க. எல்லாருமே இந்த உலகத்துல திடீர்னு மஞ்சு போயிடறாங்க. அங்க நம்ம ஹீரோ அவனி தனியா மாட்டிக்கிறான். ஏன்னு கேட்டா இந்த உலகம் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு, எல்லாருமே வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரு 10 வருஷத்துக்கு ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். அங்க ஒரு ஏஞ்சல் தான் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஆனா அந்த இடத்துல 10 வருஷமான்னு கேட்டா கிடையாது, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மாட்டிப்பான். 1000 வருஷம் ட்ரெயின் பண்ணதுல இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹியூமனா மாறுவான். அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த உலகத்துக்கு வருவாங்க. சோ அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னு கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அந்த மான்வாவை நம்மளோட செகண்ட் சேனல்ல இருக்கு. அதை நீங்க செக் அவுட் பண்ணலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம செகண்ட் சேனலோட லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. இல்லைன்னா எந்த ஸ்கிரீன்ல இப்போ நான் சொல்லும் போது வரும். நான் உங்களை அங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.